ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ யூகேல வந்து பயங்கரமாக இந்த ஐஎல்ஆர் பற்றி ஒரு புதுசாக நிறைய சேஞ்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1000 வீடியோ இருக்குது. ஸோ நான் 1001வது வீடியோவாக நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது உள்ள. பட் ஸ்பெசிஃபிக் இது வந்து இந்த ரெஃப்யூஜிஸாக வந்திருந்தா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வருஷம் ஆகும் அவங்க ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு, அது இதுன்னு நிறையா இருக்குது. பட் இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி ஒரு ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர்லையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது வீசால தான் வருவோம். ஸோ நமக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் ரூல் கிடையாது, இதெல்லாம் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஎல்ஆர் வந்து 5 இயர்ஸாக இருந்தது வந்து அவங்க வந்து 10 இயர்ஸாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லாருக்குமே 10 இயர்ஸ் மாற்ற போகிறாங்க. பட் ஹவெவர் நீங்கள் சில க்ரைட்டீரியாஸ் மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 இயர்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேண்டேட்டரி எல்லாருக்குமே. ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து நோ கிரிமினல் ரெக்கார்டு, ஒரு கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் நல்ல ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு குட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ், அது உங்கள் ஏதோ ஏ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஃபண்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. பப்ளிக் ஃபண்ட்ஸில் இந்த டெட் கண்ட்ரிக்கு வந்து நம்மளால எந்த டெட்டும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷனுமே கண்டிப்பாக மேண்டட்டரி. இதை வச்சு தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் ஐஎல்ஆர் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ப்ரீ ரிக்வசிட்ஸ் மாதிரி இந்த 4மே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேலரி பிராக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப் ஏர்னர், ஹையர் ஏர்னர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிபெண்டன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஆல்ரெடி யூகேல இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி யூகேல ஐஎல்ஆர் எடுத்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்புறம் சில பேரில் 2021க்கு மேலே வந்திருக்கிற யூகேக்கு வந்திருக்கிறவங்க இன்னும் ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸ் எடுக்கலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையுமே நான் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யூகேல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ 100 டாப் ஏர்னர்ஸ், ஹையஸ்ட் ஏர்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125,000 பவுண்ட்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 125,140 பவுண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறவங்களாம் நீங்கள் அந்த டாப் கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து டைரெக்டாக 10 இயர்ஸ்க்கு பதிலாக அதை வந்து -7 இயர்ஸ் பண்ணி 3 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஆர் எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த 120 அந்த டாப் சேலரியில் வந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் மினிமம் நீங்கள் உடனே இப்போ என் சேலரி இப்போ 125 170 மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஐஎல்ஆர் எடுக்க முடியாது. அந்த சேலரியில் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி இன்கேஸ் நீங்கள் யூகேல ஒரு 3 இயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் சேலரி நேற்று தான் மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டில் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி அந்த சேலரி அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் 3rd இயர் வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து டாப் ஏர்னர்ஸ்க்கு 125 120 அந்த சேலரிக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த ப்ராக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,270 பவுண்ட்ஸ்லேருந்து 125 வரைக்கும். ஸோ 50,000 பவுண்ட்ஸ்க்கு மேலே இருந்து அந்த 125 கேட்டகரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஏர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே யூகேல. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 இயர்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு பதிலாக அங்கே வந்து -5 இயர்ஸ் பண்ணி 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், ஐஎல்ஆர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 50 இங்கே யூகேல வந்து நீங்கள் 50,000லேருந்து 125 அந்த 60 70 எனிதிங் நீங்கள் அந்த ரேஞ்சில் நீங்கள் சம்பாதிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஐஎல்ஆர் நீங்கள் எடுக்கிற பீரியட் வந்து 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். சப்ஜெக்ட் டு அந்த 4 கண்டிஷன்ஸ் சொன்னால அந்த 4 கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் அந்த 50,000 கீழே கம்மியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த 10 இயர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ரூலு. ஸோ அதே போல் நீங்கள் இந்த பப்ளிக் சர்வீஸ் நிறையா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆர் இந்த போலீஸ் அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா -5 இயர்ஸ். இட் மீன்ஸ் 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஆர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராட் கேட்டகரிஸாக நிறையா பிரிச்சிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி இந்த டாப் ஏர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் எடுக்கலாம்.
அந்த 50 to 120 இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்கலாம் நீங்கள் 10 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் நீங்கள் யூகேல இப்போ ஐஎல்ஆர் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ், ரெஃப்யூஜியாக இங்கே வந்தவங்க அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் ஐஎல்ஆர் வெயிட் பண்ணுற மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து வந்தவங்களாம் இங்கே கண்டிப்பாக யாரும் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ப்ராப்பர் ஒரு ரூட்டில் தான் வந்திருப்போம். ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயே என்னென்னா அந்த ஹோம் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ யூகேல ஐஎல்ஆர் எடுத்து, ஏன்னா இந்த நைஜல் ஃபராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூகேல அந்த ஐஎல்ஆருங்கிறதே நான் பேன் பண்ண போகிறேன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இப்போ இன்கேஸ் யூகேல வந்து நீங்கள் ஐஎல்ஆர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்காட்டியும் பட் இஃப் யூ ஹேவ் அன் ஐஎல்ஆர் இந்த யூகே, இவங்களுடைய லேபரோட இதை படி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களாம் தே ஷுட் பி சேஃப். பிகாஸ் அவங்க தான் சொன்னாங்க, நான் வந்து வி நீட் டு கீப் அவர் ப்ராமிஸ், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்து நம்ம திருப்பி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஐஎல்ஆர் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்ததுல இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ மெயின் அப்ளிகண்ட், இப்போ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்போட வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த ரூட்லாம் சொல்லிட்டேன். அவங்க சேலரியை பேஸ் பண்ணி 3 இயர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த இயர் அப்போ நீங்கள் வந்து விசா எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்டன்ஸுக்கு என்ன அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதுவுமே அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி எப்படி அப்படின்னு யூகேல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மெயின் அப்ளிகண்ட் வந்து இப்போ ஐஎல்ஆர் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிபெண்டன்ஸ்க்கும் ஐஎல்ஆர் கிடச்சிரும். ஸோ இப்போ குழந்தைக்கோ இல்லை, எனக்கு சாந்தினி தான் மெயின் அப்ளிகண்ட் என்னோடதுல, அவள் தான் ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவில் வந்தால். ஸோ அதனால் அவளுக்கு வந்து இப்போ ஐஎல்ஆர் எடுத்துட்டான்னா அடுத்து வந்து நான் டிபெண்ட் அண்ட் தாரா டிபெண்ட்னா டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்குமே ஐஎல்ஆர் கிடச்சிரும். பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதுவுமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, இப்போ டிபெண்ட்டுக்கும் என்னென்ன க்ரைட்டீரியா எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை. பட் மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த டிபெண்டன்ஸ் cannot என்ஜாய் த சேம் இது அப்படின்னு சொல்லி இப்போ மெயின் அப்ளிகண்ட் வந்து ஐஎல்ஆர் எடுத்துட்டா டிபெண்டன்ஸ்க்கும் ஐஎல்ஆர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஒரு கன்சல்டேஷனில் போட்டாங்க. ஸோ தேர் வில் பி ஸ்பெசிஃபிக் சம் மெஷர்ஸ், அவங்க டிபெண்ட் இதை பற்றி கொஞ்சம் மெஷர் பண்ணுற மாதிரியும் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஐஎல்ஆர் இது இருக்கும். அதுவுமே ஒரு ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அதை பற்றி என்ன ரிக்குவயர்மெண்ட், டிபெண்ட்டுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை. ஸோ அது வந்து இந்த கன்சல்டேஷனில் போய் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த இது இன்னும் கிளாரிட்டி அவங்க கொடுக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க அந்த ஒயிட் பேப்பரில். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங்காக ஐஎல்ஆர் வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே அப்ளிகபிள் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ரிவோக்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2021 மேலே, ஸோ இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஸோ அதுக்கு மேலே ஆல்ரெடி இந்த இமிக்ரேஷன் சிஸ்டமில் இருந்து இப்போ அவங்களுக்குலாம் 10 இயர்ஸாக இல்லை அவங்களாம் இந்த மாதிரி இந்த புது ரூல் அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து சரி கொஞ்சம் அந்த வேறு ஏதோ கன்சல்டேஷன் வேறு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேறு மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த புது ரூல் அப்படியே அப்ளை ஆகுமா ஃபுல்லாக, இல்லை தேர் வில் பி சம் பெனிஃபிட்ஸ், கொஞ்சம் ஏதாவது ஒரு கொஞ்சம் லீனியண்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ, அந்த ஹோம் செக்ரட்டரி அந்த பேசுகிற வீடியோலேயே ஒரு இன்னொரு லேடி வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரூல் மாற்றுறீங்க, பட் ஆல்ரெடி நம்ம சில ப்ராமிஸ் பண்ணி 5 இயரில் ஐஎல்ஆர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களாக இப்போ நீங்கள் 10 இயர்ஸாக மாற்றினீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க இந்த ஐஹெச்எஸ் ஃபீஸு அது இதுன்னு அவங்களுக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டு, இப்போ டிபெண்டன்ஸ்க்குலாம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 lakhs 4 lakhs மாதிரி பே பண்ணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து வில் பி அடிஷ்னல் பர்டன் அப்படின்னு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க லைவ்லேயே அவங்க ரிப்ளை பண்ணது அப்படி தான், நாங்கள் எங்கள் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பேசி வி வில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மீடியமாக ஒரு வேறு ஏதாவது ஒரு மிட் லைன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி யூகேல இருக்கிறவங்களுக்கு அதே போல் அந்த டிபெண்டன்ஸ் 2 விஷயம் தான் அந்த பிரச்சனை. ஸோ அதுவும் நம்ம ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இப்போ நீங்கள் ஐஎல்ஆர் மெயின் அப்ளிகண்ட் எடுத்துட்டா டிபெண்ட்டுக்கு என்ன ரூல் அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருமா அப்படிங்கிறதுல அவங்க எந்த கிளாரிட்டி கொடுக்கல. பட் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா
டிபெண்ட்டுக்கு வந்து தெர் வில் பி சம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆல்ரெடி 2021லேருந்து இந்த இமிகிரேஷன் சிஸ்டமில் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் வேறு ஏதாவது லைட்டாக ஸ்மால் சேஞ்சஸ் நமக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அந்த நிறைய இதில் இந்த இன்னும் இப்போ நிறைய பேசுனது பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் கேர் வீசா ஒர்க்கர்ஸில் வந்தவங்க அண்ட் அப்புறம் அந்த ரெஃப்யூஜியாக இங்கே வந்தவங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பட் அதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதனால் நான் அதிலலாம் ரொம்ப டீப் டைவ் பண்ண விரும்பலை. ஸோ நமக்கு மோஸ்ட்லி நம்ம அஃபெக்ட் ஆகிற ரூல்ஸ் எல்லாம் இதுதான். அது மெயின் 4 கேட்டகரி 4 ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபில் பண்ணோம். அப்புறம் நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க, சேலரி ரேஞ்சில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஐஎல்ஆர் இயர்ஸ் வந்து கம்மியாகும். ப்ளஸ் நம்ம டிபெண்டன்ஸ்க்கும் அதே போல் ஆல்ரெடி இந்த இமிக்ரேஷன் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீக் கன்சல்டேஷன் மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபெப்பில் வந்து நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் அடுத்து கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணது இது அப்புறம் ரூலாக போகிறப்ப என்னென்ன இதெல்லாம் கன்ஃபார்மாக அப்ரூவ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ அந்த ஒயிட் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த கொஸ்டின் அண்ட் Q&A மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய பப்ளிக் கன்சல்டேஷன் தெரியல. பட் இந்த கன்சல்டேஷன் சப்ளை இது பண்ணியிருக்கிறப்ப அங்கே நிறைய கீழே Q&Aலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒவ்வொருத்தவங்க அவங்க ஃபீட்பேக் கொடுத்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் ஆகும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நமக்கு ஃபேவராக ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க லாஸ்ட் இதில் வந்து தெரிவிச்சது. ஸோ அதனால் டக்குன்னு நிறைய பேர் நிறைய வீடியோஸில் போட்டிருக்காங்க. ஸோ நான் நேற்று உட்காந்து அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோவும் நான் லைவில் பார்த்தேன். ஸோ அதனால் சரி அதையும் நம்ம குயிக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.